ஹாய், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். எதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான். நம்ம அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்த எல்லாமே இங்கே ஈக்குவல் டு கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் int a ஈக்குவல் டு 70. இப்போது a ப்ளஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தோன்னா இதோட மீனிங் a ஈக்குவல் டு a ப்ளஸ் 10. இதே மாதிரி நம்ம மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாத்துக்கூடவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்கும்? 8 ஆகிருக்கும். இங்கே 8 மைனஸ் 10 again 70. 70 into 10 700. 700 divided by 10 70. 70 modular 10 0. இதுதான் நம்மளோட அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, int b equal to some value. இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணலாம். b is less than a. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு பூலியன் வேல்யூ ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ். b is ஓகே, இங்கே ஃபைனலாக ஏயோட வேல்யூ 0. ஓகே, நான் இந்த ஏயோட ஓகே ஃபைன், கரெக்டு தான். நம்ம இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ட்ரூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் பண்ணிக்கலாம். c ஈக்குவல் டு 45. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? b நாட் ஈக்குவல் டு c கொடுக்குறோம். இங்கே ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஏன்னா பியும் சியும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான். இதுதான் கம்பேரிசன். நெக்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். எப்போ இந்த அண்ட் கொடுக்கும்போது எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரே ஒரு 2 வேல்யூவை மட்டும் கம்பேர் பண்ணோம். இது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். இதுவே ஒரு 2 எக்ஸ்பிரஷனை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அண்ட் எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸ்பிரஷனுமே ட்ரூவாக இருக்கணும். இதுவும் ட்ரூ ரிட்டர்ன் இப்போ நான் இதையும் கம்பேர் பண்ணுறேன்னா இதுவும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இதுவும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அந்த கேஸில் மட்டும்தான் இந்த லாஜிக்கல் அண்டோட ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். இதுவே லாஜிக்கல் ஆர்க்கு மற்ற 3 கேஸுமே அது ஃபால்ஸ் தான். இதே லாஜிக்கல் ஆர் பார்த்தீங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். 2மே ஃபால்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இந்த லாஜிக்கல் நாட் ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணும். இப்போ எனக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ரிசல்ட் ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். b லெஸ் தென் a. நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அண்ட் யூஸ் பண்ணும்போது ஃபால்ஸ் தான் வரும். இதுவே இதே கேஸ்க்கு நான் ஆர் யூஸ் பண்ணால் ட்ரூ வரும். b less than c ட்ரூ. நாட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ்னு வரும். தட்ஸ் ஆல். ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் இவ்வளோ தான். அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.